إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ومولانا محمد صلى الله عليه وعلى آله وصحبه ومن تبعهم إلى يوم الدين. أما بعد، فقد قال الله عز وجل: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. صدق الله مولانا العظيم. கண்ணியமானவர்களே, புனிதமிக்க ஒரு மாதத்தை நாம் சமீபமாக நெருங்கி இருக்கிறோம். மிக புனிதமான ஒரு மாதம். இன்னும் சொல்ல போனால் வருடம் முழுவதும் தவம் இருந்தாலும் இந்த ஒரு மாதம் கிடைப்பதற்கு அந்த தவம் கூட சாதாரணமானது என்று சொல்லப்படுகிற அளவிற்கு அவ்வளவு புனிதமான ஒரு மாதம். அல்லாஹ் தஆலா தான் படைத்த படைப்புகளில் சிலவற்றை மேன்மைக்குரியதாக ஆக்கியிருக்கிறான். எல்லா நபிமார்களும் புனிதமானவர்கள். ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு பார்க்கையில் இவர்களுக்கு நிகராக ஒரு புனிதம் எந்த நபிக்கும் கிடையாது. எல்லா வேதங்களுமே புனிதமானவை, எல்லா வேதங்களும் சிறப்பிக்கப்பட்டவை. ஆனால் குர்ஆனோடு பார்க்கையில் மற்ற வேதங்களுடைய சிறப்பு குர்ஆனுக்கு நிகரானது அல்ல. இவ்வாறு அல்லாஹ் தஆலா எல்லா விஷயங்களிலும் உயர்வு ஏற்படுத்தி இருக்கிறான். இங்க பார்க்கலாம், வாரத்துடைய நாட்கள் 7. ஆனால் ஜும்மாவுடைய நாளை தொட்டு ஹதீஸில் வந்திருக்கிற சுப செய்திகள், ஜும்மாவில் மரணம் நிகழக்கூடிய காட்சிகள் எல்லாவற்றிற்கும் நன்மாராயம் உண்டு. சையதுல் ஐயாம், நாட்களிலேயே ரொம்ப தலைமைத்துவம் வாய்ந்த நாள் ஜும்மாவுடைய நாள். இப்படி அல்லாஹ் தான் படைத்த அத்தனை விஷயங்களிலும் ஒரு உயர்வு ஏற்படுத்தி இருக்கிறான். அதே போன்றுதான் மாதங்கள், அது புனிதமான மாதங்கள் 4 என்பதாக அல்லாஹ் வகைப்படுத்தினாலும் நம்முடைய பெரியார்கள் சொல்வார்கள், சையது ஷுஹூர், மாதங்களுடைய தலைமை என்பது ரமலானுடைய மாதம்தான். ரமலானை தொட்டு நீங்க மற்ற மாதங்களை பார்த்தீங்கன்னா ஹதீஸில் ரமலானை தொட்டு எதெல்லாம் சொல்லப்பட்டதோ அதை மற்ற எந்த மாதத்தின் எந்த வினாடியிலும் பார்க்க முடியாது. அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட பல மேன்மைகளை கொண்டு, சிறப்புகளை கொண்டு, உயர்வுகளை கொண்டு ரமலானுல் முபாரக் என்கிற அந்த கண்ணியமான மாதத்தை கட்டமைத்து இருக்கிறான். அந்த மாதம் இன்னும் ஓரிரு வாரங்களில் நாம் சந்திக்க இருக்கிறோம். பாருங்க, ரமலானை நாம் சாதாரணமாக நினைத்து விடக்கூடாது. மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்துவதற்கு தான். மனிதன் மறதியாளன், மனிதன் பலவீனமானவனும் கூட. மனிதன் எதை அதிகம் சிந்திக்கிறானோ, எதையின் பக்கம் அதிகம் கவனம் செலுத்துகிறானோ அதன் மீது ஒரு தனி பிரியம், ஒரு தாக்கம் ஏற்படும். எனவேதான் நீங்க பார்க்கலாம், ரமலான் நெருங்குவதற்கு முன்னால் சில இடங்களில் 3-4 மாதங்களுக்கு முன்பிருந்தே ரமலான் குறித்து பேசப்படும். பெருமானாருடைய வழக்கம் அதுதான். ரமலான் வந்த பிறகு அல்ல, ரமலானுடைய வருகைக்கு முன்னால் 2 மாதங்களுக்கு முன்னாலே பிறைய பார்த்தாங்கன்னா அதோ ரமலான் வரபோது நினைவுபடுத்துவாங்க. ஏன்னா ரமலான் நம்ம நினைப்பதை போன்றிருக்கிற மாதம் அல்ல. ஹதீசுகளில் ரமலானுடைய மாதத்தை தொட்டு மட்டும் நிறைய சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்கு. ஆச்சரியம் என்னன்னு கேட்டா, ரமலான் என்று சொன்னால் பூலோகத்தில் மனிதர்கள் நோன்பு பிடிக்கிறாங்க, நோன்பு திறக்கிறாங்க, இரவுல நின்று தராவி தொழுகிறாங்க. இந்த ஒரு காட்சி நமக்கு தெரியுது. ஹதீஸ் நமக்கு இதை உணர்த்துது. ரமலானுடைய பிறை என்பது உலகத்துக்கு மட்டுமல்ல, அகிலத்துக்கு அது நன்மாராயும். ஆண் உலகத்துல இந்த ரமலானிற்கு பெரிய ஏற்பாடு நடக்குது. மலக்குகள் ரமலானுடைய பிறை தென்பட்டு விட்டால் சந்தோஷம் அடைகிறான். மனிதர்கள் மட்டுமல்ல, மலக்குகள் அல்லாஹ் சந்தோஷப்படுத்துறான். எனவேதான் இந்த மாதத்தில் பிரத்யேகமான சில நிகழ்வுகள் எல்லாம் ஏற்படுத்துறான். மிக முக்கியமாக வருடம் முழுவதும் ஷைத்தான் தன்னுடைய வீரியத்தோடு, ஆக்ரோஷத்தோடு மனிதர்களை வழிகெடுப்பதற்கு நிறைய முயற்சிகளை செய்யறான், நிறைய திட்டங்களை வகுக்கிறான். ரமலானுடைய மாதம் வந்து விட்டால் அவனுடைய சூழ்ச்சிகளுக்கெல்லாம் எல்லாம் கட்டு போட்டுறான். ஷைத்தானுடைய சூழ்ச்சிகளுக்கெல்லாம் எல்லாம் முட்டுக்கடையிட்டுறான். ஏன்னா ரமலான் என்பது ஷைத்தானுக்கு நரகத்தை விட கொடுமையானது. ஏன்னா அவனுடைய எந்த விதமான திட்டங்களும் நடைபெறாது. எல்லா விஷயங்களும் எல்லாம் கட்டி போட்டுறான். மலக்குகள் அவர்களை சிறைபிடித்துறான். நமக்கு ஒரு கேள்வி வரும், அப்படின்னா ரமலானிலும் சிலர் பாவம் செய்யறோமே,
பாருங்க, பாவம் செய்வதற்கு ஷைத்தான் ஒரு தூண்டுகோல், அவ்வளவுதான். அவன் பாவத்தை செய்ய வைப்பான அந்த ஆற்றல் அவனுக்கு கிடையாது. இன்னைக்கு நம்ம நிறைய பேர் என்ன நினைக்கிறோம்னா, ஷைத்தான் பாவம் செய்ய வைக்கிறான், ஷைத்தான் பாவம் செய்ய வைக்கிற அதிகாரம் அவனுக்கு கொடுக்கப்படல. ஷைத்தான் வழிகாட்டுவான், இதை பக்கம் வாப்பா, இந்த பாவத்தை செய்யப்பா, இது இந்த இன்பங்கள்லாம் இருக்குப்பா, அவன் ஒரு வழியை காமிப்பான். குர்ஆன் அதை தான் சொல்லுது. நாளை மறுமையில மனிதர்கள் புலம்புவார்களாம், இவனாலதான் நாங்கள் கெட்டு போனோம், இவனாலதான் நாங்கள் அழிவுக்குள்ளானப்பட்டோம். அப்ப ஷைத்தான் பதில் சொல்லுவானா, என்னையே நீங்க திட்டுறீங்க, நானும் அவங்களை பாவம் செய்ய சொன்னேன், நான் இந்த வழி பக்கம் வான்னு சொல்லி நீ வந்துட்ட. எனவே நான் சொல்ல வருவது, ஷைத்தான் என்பது சூழ்ச்சிகளை தீட்டுவான், மனிதன் அதுக்குள்ள போய் விழுந்துருவான். இந்த 11 மாசம் செஞ்சு பழகின அந்த வழக்கம் தான் இந்த ரமலானை பிரதிபலிக்கிறதே தவிர இது ஷைத்தானுடைய ஊடுருவல நம்ம நினைச்சிடக்கூடாது. நான் சொல்ல வருவது, ஷைத்தான் இந்த மாதத்தில் விலங்கிடப்படுறான். அட்டுழிய முடிகிற ஷைத்தான் மற்ற மாதங்களை போன்று உலகத்தில் வியாபிக்க முடியாது. இந்த மாதம் எவ்வளவு புனிதமானதுன்னு பாருங்க. என்ன சொல்லப்படுது, ஒரு நேரம் வரும் மனிதன் நரகம் அல்லது சொர்க்கத்துக்கு போவான். ஆனா ரமலானுடைய மாதம் வந்துருச்சுன்னா அல்லாஹ் சொர்க்கத்துக்குன்னு சில வாயில்கள் ஏற்படுத்தியிருக்கிறான். அதெல்லாம் பின்னாடி மேம்படுத்தணும் இன்ஷா அல்லாஹ். அந்த வாயில்கள் எல்லாம் எப்படி இருக்கு, தனி தலையங்கமா பேசணும். அந்த சொர்க்கத்துடைய வாயில பார்த்து பல வருடங்கள் கழிந்துருமா. இவ்வளோ ரம்மியமா படைக்கப்பட்டிருக்க சில காட்சிகளை பார்க்கிறோமா இல்லையா? அழகா வீடு கட்டி இருக்கிறாங்க, அதனுடைய ஜன்னல் வடிவம், கதவு வடிவம், இதை பார்த்து மனிதன் பிரமிக்கிறான். அல்லாஹ் சொர்க்கத்தை வர்ணிக்கும் போது மாளிகைகளை பற்றியும் பேசுறான். இந்த சொர்க்க வாயில் என்பது எப்படி இருக்கும், ஹதீஸ்ல வர்ணிக்கப்பட்டிருக்குது. பாருங்க, இந்த சொர்க்கத்துடைய எல்லா வாயில்களையுமே அல்லாஹ் ரமலான்ல திறந்து வச்சிருக்கிறான். என்ன அர்த்தம், நன்மையின் பக்கம் விரைந்து வாருங்க, இந்த வாயிலுக்குள் நுழைந்து இந்த இன்பங்களை அனுபவிங்கன்னு அல்லாஹ் சொல்றான். ரமலான் என்பது சொர்க்க லோகத்துல வாயில்கள் எல்லாம் திறக்கப்பட்டு சுப செய்தி இந்த உலகத்துக்கு சொல்லப்படுது. அங்க இருக்கிற மரங்கள் எல்லாம் பூத்து கொள்ளுங்குது. ரமலானை குறித்த ஹதீஸில் இப்படி வருது, 11 மாதங்களும் கொழுந்து விட்டு உஷ்ணத்தை கக்கிக் கொண்டிருந்த நரகங்களுடைய வாயில்கள் எல்லாம் எல்லாம் மூடி வச்சிடறான். எல்லாத்தையும் எல்லாம் மூட சொல்றான். நரகத்திற்கு நிர்ணயிக்கப்பட்ட மலக்குகள் அந்த வாயிலை இழுத்து மூடிடுறான். எனவேதான் நீங்க பார்க்கலாம், மற்ற மாதங்களை விட ரமலான்ல பாவம் செஞ்சோன்னு நினைச்சா கூட மனசு நெருடல் வரும். ஆஹா, செய்யக்கூடாதுடா, எப்படியா தவிர்த்துக்கணும், தௌபா செய்யணும், ஏதாவது தப்பு நடந்தா உடனே தௌபா செஞ்சிடணும் அப்படின்னு என்ன வரும். இந்த தலப், இந்த உணர்வு எங்க வருது, பாவத்துடைய முகாந்திரங்கள் எல்லாம் மூடுறான், நரகத்துடைய வாயில்கள் எல்லாம் மூடி வைக்கிறான். அப்படின்னா இந்த மாதம் எவ்வளவு புனிதமானது. ஒரு வெடி மேல போய் சொல்லணும்னா குர்ஆனுக்கு நிகரான ஒரு அற்புதமான வேதம் உலகத்தில் கிடையாதுங்க. ஒரு ஹர்ஃப், ஒரு எழுத்து, அதனுடைய ஒரு தொனி கூட மாறுதலுக்கு உட்படுத்தாமல் பாதுகாக்கப்பட்ட வேதம் இந்த குர்ஆன். இந்த குர்ஆன் முதலாக வானுலகத்திலிருந்து இந்த பூமியை சந்தித்த தருணம் ரமலானுடைய காலம் தான். இதுதான் சொல்லப்படும், ரமலானையும் வேதத்தையும் பிரித்து பார்க்கவே முடியாது. குர்ஆனை தொட்டு இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ஜும்மா நாம் நினைவுபடுத்துவோம். குர்ஆனுடைய மகிமை என்ன, அதை விட்டு நாம் எவ்வளவு தூரம் பின்னாடி போயிருக்கிறோம், அதனால் என்னென்ன பாதிப்புகள் எல்லாம் அனுபவிக்கிறோம் இன்ஷா அல்லாஹ் நினைவுபடுத்துவேன். நான் சொல்ல வருவது, இந்த புனிதமான குர்ஆன் இறங்கிய மாதம் இந்த ரமலானுடைய மாதம். இதுவே ரமலானை நெருங்குகிற நாம் இந்த குர்ஆனை கையில் எடுத்து படிக்க ஆசைப்படுங்க. ஒரு நாளைக்கு ஒரு பக்கத்தை படிங்க, அந்த பக்கத்துடைய அர்த்தம் என்ன விளங்குங்க, உங்களுக்கு புரிந்த துணியில நீங்க விளங்குங்க. புரியலையா, உலமாக்கள்கிட்ட கேளுங்க. அல்லாஹ் நரகத்தை பத்தி பேசுறானா, அதுக்கிட்ட பாதுகாப்பு தேடுங்க. சொர்க்கத்தை பத்தி பேசுறானா, எனக்கு இந்த நியாமத் வேணும்னு ஆசைப்படுங்க. இப்படி குர்ஆனை அணுகி பாருங்க. குர்ஆன் உங்களுடைய கைகளில் படாமல் அந்த நாள் கழிவது உங்களுக்கு பாரமா அமைந்துடும். நான் சொல்ல வருவது, இந்த குர்ஆன் இறங்கிய மாதம் இந்த ரமலானுடைய மாதம். இன்னும் ஒரு படி மேல போய் சொல்லணும்னா, அல்லாஹ்வுடைய தன்மையை விளங்குவதற்கு நம்முடைய பெரியார் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அவன் ரஹ்மான். அல்லாஹ் எப்படிப்பட்டவங்க, அவன் ரஹ்மான், இரக்கமானவன். இரக்கம் என்பதை உணர்வு ரீதியாக உணர முடியுமே தவிர அது வார்த்தைகளால் எழுத்துகளால் கற்பிக்க முடியாது. இரக்கம் அப்படிங்கிறது படைப்புகள் பொறுத்து வேறுபடும். ஆனா அல்லாஹ்வுடைய இரக்கம் என்பது நாம் யூகிக்கிற விதத்தில் அல்ல. அல்லாஹ் எவ்வளோ இரக்கமானவன் சொன்னா, நம்முடைய அறிவு இரக்கம் என்பதற்கு, கருணை என்பதற்கு ஒரு வரையறை வைத்திருக்கு. இதனுடைய ஆழத்தை விட பன்மடங்கு ஆழம் கொண்டது அல்லாஹ்வுடைய இரக்கம். இந்த அல்லாஹ்வுடைய ரஹ்மத், அல்லாஹ்வுடைய விசாலம் என்பது இந்த ரமலானுடைய மாதத்தில் பூமியில மழை போல கொட்டுது. முஜத்தித் அல்ஃபசானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லுவாங்க, ரமலான் எவ்வளோ புனிதமான மாதம்னு சொன்னா,
அல்லாஹ் தஆலா 11 மாதம் இந்த உலகத்தில் தன்னுடைய ரஹ்மத்தை பொழி வைக்கிறான். ஒரு பெண்மை வையுங்களே, இந்த 11 மாதமும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இந்த பூமி எவ்வளவு பார்த்ததோ அது ஒரு துளி தான். ஆனா ரமலானுடைய காலத்துல ஒவ்வொரு வினாடியுமே அல்லாஹ் தன்னுடைய ரஹ்மத்து எவ்வளவு இந்த பூமியில கொட்டுறான்னு சொன்னா சமுத்திரத்தை போல, ஒரு கடலை போல அவ்வளவு விசாலமான ரஹ்மத்தை அல்லாஹ் இந்த பூமியில கொட்டுறான். எல்லா மலக்குகளும் இந்த ரமலான பூமியை சந்திக்கிறாங்க. எல்லா மலக்குகளும் வராங்க. ஹதீஸ்ல வருதான் இல்லையா, லைலத்துல் கத்ர்ல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்கி வராங்க. எல்லா மலக்குடைய தலைவர்களும் இந்த பூமி ரமலானை கண்ணியப்படுத்துவர்களை பார்ப்பதற்கு சுத்தி கொண்டே இருக்கிறாங்க. அல்லாஹ் ரஹ்மத்தை அவ்வளோ பொழிய வைக்கிறான். சொல்லப்படும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சகோதரர்கள்ல எப்படி நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு தனி சிறப்பு இருக்குதோ இதே போன்றுதான் மற்ற எல்லா மாதங்களை விட ரமலானுக்குன்னு தனி சிறப்பு இருக்குன்னு சொன்னாங்க. நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் உடன் பிறந்த எல்லா சகோதரரை விட நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு சிறப்பு. அதை போலதான் நீங்க ரமலானை பார்க்கணும். மற்ற எல்லா மாதங்களை விட இந்த ரமலானிற்கு அல்லாஹ் தஆலா பிரத்யேகமான வர்ணனை, பிரத்யேகமான நன்மாராயங்களை சொல்லி இந்த ரமலானை கண்ணியப்படுத்தி இருக்கிறார். அப்படிப்பட்ட புனிதமான ரமலானை நாம் சந்திக்க வேண்டும் என்பதாக ஆசைப்படும். எனவேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஜபுடைய பிறையை பார்த்து சொன்னாங்க. ரமலானுடைய பிறையை இல்லை, ரஜபுடைய பிறையை பார்த்து சொன்னாங்க, அல்லாஹ்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான். எல்லாம் இதோ ரஜபுடைய பிறையை பார்த்துட்டோம், இந்த மாதம் இது தொட்டு விடுகிற ரஜபுடைய ஷஅபானுடைய மாதம் எங்களுக்கு பரக்கத்தாக்கி கொடு, பல்லிகனா ரமதான், ரமலானை அடைய செய்யுண்டான். பாருங்க, 2 மாதத்தையுமே பரக்கத்தாக்கி கொடு. நபி இந்த வார்த்தையை சொல்லல, ரமலானை பரக்கத்தாக்கி கொடுன்னு சொல்லல. நபி உணர்த்துறாங்க, பல்லிகனா ரமலான், ரமலானை கிடைக்க செய், ரமலானை அடைய செய். ஒருவருக்கு ரமலான் கிடைப்பதே பரக்கத்து தாங்க, ரமலான் கிடைப்பதே பரக்கத்து தான். எனவே நம்முடைய பெரியார்கள் ரமலான் வந்து விட்டால் உலகத்தின் எல்லா காரியங்களையும் முடி வச்சிருவாங்க. நாம் நினைப்பதை போன்று வியாபாரம் மட்டுமல்ல, ஹதீஸில் எழுதக்கூடிய உலமாக்கள் முஹத்தீஸ்கள் கூட ரமலானில் ஹதீஸ் ரமலான் பேச மாட்டாங்களாம். ஹதீஸுடைய கிதாபில் மூடி வச்சிருவாங்களாம். முழுக்க குர்ஆன், தொழுகை, தஸ்பீஹாத், இதன் பக்கம் கவனம் செலுத்தல். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வரலாறு அப்படிதான் வருது. ரமலானுடைய மாதம் வந்துருச்சுன்னு சொன்னா அவர்கள் ஹதீஸின் பக்கம் கவனம் செலுத்துவதை விட குர்ஆனுடைய முத்தாலாக்களில் அதிகம் கவனம் செலுத்துவாங்க. இது குர்ஆனுடைய மாதம், இது அல்லாஹ் கண்ணியப்படுத்திய மாதம் என்பதாக உம்மத்துக்கு உணர்த்துவார்கள் என்பதாக சொல்லக்கூடிய நறுமையானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தர்ப்பத்தில் ஷாபானுடைய கடைசி நேரம் சஹாபாக்கள் எல்லாம் அழைக்கிறாங்க. பாருங்க, மிக முக்கியமான நேரத்துல தான் பெருமானார் எல்லா சஹாபாக்களையும் ஒன்று திரட்டுவான். அது சல்மான் ரலியல்லாஹு சொல்றாங்க, எங்களுக்கு பெருமானார் எப்படிப்பட்ட உபதேசம் செஞ்சாங்கன்னா அதை கேட்டு நாங்கள் அப்படியே வங்கி போயிட்டோம். அவ்வளோ ஒரு வர்ணனையான உபதேசம். அழைத்துகளை பார்த்து வார்த்தை சொன்னார்கள், உங்களிடம் கண்ணியமான மாதம் வர இருக்கிறது, சங்கையான மாதம் வர இருக்கிறது. இந்த மாதத்தை சாதாரணமாக நினைச்சிடாதீங்க, அதுல 1000 மாதங்களுடைய சிறந்த இரவு லைலத்துல் கத்ர் இருக்கு, அப்படியே வர்ணிக்கிறாங்க. சொல்லிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4 விஷயங்களை உம்மத்துக்கு சொன்னாங்க. 4 விஷயங்கள் ரமலானில் ரொம்ப அதிகம் கவனம் செலுத்துங்க. முதலாவது, மற்ற எல்லா மாதங்களை விட ரமலானே லா இலாஹ இல்லல்லாஹ் இந்த திக்ர் அதிகம் சொல்லுங்க. பாருங்க, நமக்கு நிறைய பேர்த்துக்கு குர்ஆன் ஓத தெரியாது, நிறைய நபர்களுக்கு நிறைய நன்மைகள் எப்படி செய்யுங்கிறது தெரியாது. ஆனா இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிற வார்த்தை எல்லாருக்குமே தெரியும். அப்பதான் ஒருத்தர் முஸ்லீம், உங்களால் எவ்வளோ முடியும் ஒரு கணக்கு எடுங்க. ஒரு நாளைக்கு 1000 தடவை, 2000, எத்தனையோ ரமலான் அவங்கள்ட்ட போயிருச்சு. வரக்கூடிய ரமலானில் உறுதி எடுங்க, நான் தினமும் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் காலையில் இத்தனை தடவை படிப்பேன், இரவுல இத்தனை தடவை படிப்பேன். செஞ்சு பாருங்க, அந்த ரமலான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ரமலான் வந்து விட்டால் லா இலாஹ இல்லல்லாஹ் அதிகமாக சொல்லுங்க. இது அல்லாஹ் கொடுத்த பாக்கியம். 2வது, ரமலான் வந்து விட்டால் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அப்படின்னு சொல்லுங்க. உங்களுடைய தவறுகளுக்கு அல்லாஹ்ட்ட மன்னிப்பு தேடுங்க. ரமலானில் மன்னிப்பு கிடைத்து விட்டால் அவருடைய வாயில் முழுவதும் அல்லாஹ் மன்னிப்பு கொடுத்த மாதிரி. ஒருத்தருக்கு அல்லாஹ் ரமலானை பாக்கியம் ஆக்கிட்டான்னா அவர் சந்திக்கிற 11 மாதங்களும் பாக்கியம் நடக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நீங்க ரமலானில் அதிகம் அல்லாஹ்விடம் மன்னிப்பு தேடுங்க. 3வது, நீங்கள் ரமலானை அடைந்து விட்டால் சொர்க்கத்தை கேளுங்க அல்லாஹ்ட்ட. சொர்க்கம் கிடைப்பது எல்லாம் கிடைப்பதற்கு சமங்க. நாம் நினைக்கிற மாதிரி வீடு, வாசல், கார் இது மட்டுமல்ல, இது வந்து டெம்பரவரி. சொர்க்கங்கிறது என்ன தெரியுமா? சொர்க்கத்திற்குரிய வரையறை ஹதீஸுடைய கிதாபுகளில் விளக்கப்படுதான் எழுதப்படும். என்றைக்கும் நிரந்தரமா இருக்கும். அதற்கு பேர் தான் சொர்க்கம். சொர்க்கங்கிறது அழிவில்லாதது. நாம் நினைக்கிற மாதிரி இங்க இருக்கிற காட்சிகள் எல்லாம் சொர்க்கம் இல்லை, இது நம்முடைய தேவை.
நபி சொன்னாங்க, நீங்க சொர்க்கத்தை கேளுங்க, உங்கள்கிட்ட விட்டு அது போகவே கூடாது, கை விழுந்துக்கிட்டே இருக்கணும், அந்த சொர்க்கத்தை கேளுங்க. இரண்டாவது, நரகத்தை விட்டு பாதுகாப்பு கேளுங்க, 4 விஷயங்களில் கவனம் செலுத்துங்கள் என்பதாக சொன்னார்கள். நான் சொல்ல வருவது, இந்த ரமலான் நமக்கு பாக்கியமா அமையும்னா என்ன செய்யணும்? அதற்கு நம்முடைய பெரியார்கள் சொல்லுவாங்க, இஸ்திக்பாலி ரமலான், ரமலானை வரவேற்க தயாராகுங்க. வரவேற்புனா என்ன? ஒருத்தர் விழா நடத்துறாரு, ஒரு வீட்டில் திருமண விழா, ஏதோ ஒரு விழா நடத்துறாரு. அந்த விழாவுடைய முக்கியமான இடம் எது தெரியுங்களா? நான் நினைப்பது மாதிரி பந்தியில பந்தி வழங்குறது, வரவங்களை எல்லாம் சேர் போட்டு உட்கார வைக்கிறது, அது இல்லை. விழாவுடைய சாராம்சம், நீங்க சாப்பாடு கூட குறையா இருந்தா பிரச்சனை இல்லைங்க. விழாவுடைய சாராம்சம் என்ன தெரியுமா? வரும்போது வாங்கன்னு சொல்லி வரவேற்கணும். உள்ள வரும்போது வாங்க, உங்களுக்காண்டு தான் நாங்கள் ஏற்பாடு பண்ணி இருக்கிறோம். ஒரு முக மலர்ச்சியோடு சலாம் சொல்லி முசாஃபா பண்ணி வாங்க வாங்க, உங்களுக்காண்டி தான் இந்த ஏற்பாடு சொல்லி பாருங்க. நீங்க விழால எவ்வளவு குறை இருந்தாலும் இவர் பெருமையா பேசுவார், ஆனா சிரமப்பட்டு செஞ்சாருப்பா, ஏதோ முன்பின் ஆயிடுச்சுவார். இஸ்திக்பால், வரவேற்பு, இந்த முகமன் என்பது இருக்கிறது, பெரிய தாக்கத்தை ஏற்படுது. அப்படி உலமாக்கள் சொல்றாங்க, இஸ்திக்பாலே ரமலான் செய்யுங்க. ரமலான் வருவதற்கு முன்னால் ரமலானை வரவேற்க தயாராக. எப்படிங்க வரவேற்பது? உங்களால் எவ்வளவு தர்மம் அதிகம் செய்ய முடியும் ரமலான செய்யுங்க. குர்ஆன் எவ்வளவு அதிகம் ஓத முடியுமோ ரமலானில் ஓதுங்க. உங்களால் என்னென்ன அமல் எல்லாம் உங்களுக்கு தெரியுமோ இதெல்லாம் ரமலான செய்யுங்க. மிக முக்கியமாக இஸ்திக்பாலே ரமலான், ரமலான வரவேற்பதோட அடையாளம் என்ன தெரியுமா? ரமலானுடைய மாதத்தில் நோன்பு வைப்பது. ரமலானுடைய மாதத்துல 30 நோன்பு வைக்கிறது. ஈதுடைய பிறை தெரிகிற வரை நோன்பு பிடிப்பது. இன்னைக்கு ரமலானுடைய நோன்புகள் சின்ன சின்ன விஷயங்களுக்கு விட்டுறோம். காலில் லேசா வலிக்குதா, ரமலான நோன்பு விட்டுறோம். தலை வலிக்கிற மாதிரி இருக்குதா, ரமலான விட்டுறோம். வயிறு வலிக்கிற மாதிரி இருக்கிறான், குறைக்காண்டி சொல்லலை, நம்முடைய சூழ்நிலைகள் அப்படி உருவாகிருச்சு. சஹாபாக்கள் ஒரு போர்ல நடந்துக்கிறாங்க. அந்த போர்ல வெயில் எந்த அளவு இருக்குன்னா, சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய அறிவிப்பு, கடுமையான வெயில். இந்த ஆடை எடுத்து இப்படி மேல பொத்த முடியல, போதுமான ஆடை இல்லை, கடுமையான வெயில். கையை இப்படி வச்சு மறைச்சுக்கிறாங்க வெயில. சில சஹாபாக்கள் மயக்கம் போட்டு கீழே விழுகிறாங்க. ஆனா ஹதீஸ்ல எழுதப்படுது, மிகுதியான சஹாபாக்கள் நோன்பு வச்சிருக்காங்க. நாம் நினைக்கிற மாதிரி ஃபேனு கீழே படிச்சுக்கிட்டு சஹருக்கு என்ன சாப்பாடு, இஃப்தாருக்கு என்ன சாப்பாடு, இதெல்லாம் திட்டமிட்டு கொண்டு வைக்கிற நோன்பு அல்ல. ஜிஹாஜின் அல்லாஹ்வுடைய பாதையில் உயிர்களை அர்ப்பணித்து மைதானத்துக்கு தன்னுடைய உயிரை கற்பணிக்கக்கூடிய நேரத்துல வெயிலை பொருட்படுத்தாம சஹாபாக்கள் நோன்பு பிடித்தாங்க. ஏங்க பிடித்தாங்க? இந்த ரமலானுடைய ஒரு நோன்பு என்பது வாழ்க்கையின் எல்லா தேவைக்கும் போதுமானது. சில அறிவிப்புல வருது, ஒரு நோன்பை காரணம் இல்லாமல் விட்டுட்டீங்க, மார்க்கம் அனுமதி தந்த விஷயம் அல்லாமல் விட்டுட்டீங்கன்னா, அடடா விட்டுட்டேன்னு சொல்லி வருஷம் முழுவதும் நீங்க நோன்பு வச்சாலும் நீங்க ரமலானில் விட்ட ஒரே ஒரு நோன்புடைய பரக்கத்தை பெற முடியாது. எழுதி வச்சுக்கீங்க. கலா என்பது வேற, அதோடைய பலன் என்பது வேற. இன்னைக்கு நமக்கு என்ன நினைக்கிறோம், தொழுகை விட்டுட்டா கலா செஞ்சுக்கலாம். தொழுகை கூடும், ஆனா தொழுகையுடைய பலன் முழுமையா கிடைக்குமானா கிடைக்காது. ரமலானுடைய ஒரு நோன்பை காரணம் இல்லாமல் விட்டுட்டீங்கன்னா வருஷம் முழுவதும் நோன்பு வைத்தாலும் ஒரு நோன்புடைய அந்த ரமலானுடைய பரக்கத்தை பெற முடியாது. ஹஸ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய கவுல் கூட இதுதான் என்பதாக சொல்லப்படுது. எனவே ரமலானை கண்ணியப்படுத்தணும், நோன்பு வைக்க ஆசைப்படுது. என்னங்க நோன்பு வைக்க என்ன ஆக போகுது? நான் என்னவே சொல்றேன், எனக்கு உடம்பு சரியில்லையா, நோன்பு வைக்கணும், நான் மௌத்தா போறேனா, நான் நோன்போடு மௌத்தா போனேன்னா நாளைக்கு மறுமையும் அல்லாஹ் எனக்கு இஃப்தார் கொடுப்பான். மரணத்தை விட பெரிய நோய் எதுவுமே கிடையாது. இன்னைக்கு சின்ன சின்ன விஷயங்களுக்கு நோன்பை விட்டுறீங்க. அல்லாஹ் பயப்படுங்க. ரமலான் என்பது ஃபர்து. தொழுகை எப்படி கடமையோ, ஒரு கலிமா சொல்வது எப்படி கடமையோ, ஹஜ்ஜி எப்படி கடமையோ, ரமலானும் கடமை. ரமலான் மிக முக்கியமானது. சின்ன சின்ன விஷயங்களுக்காண்டு ரமலான் விட்டுடாதீங்க. ஹதீஸ்ல நோன்பு வைப்பதை குறித்து மட்டும் 15 விதமான சுபச்செய்திகள் சொல்லப்பட்டிருக்கு. நான் அந்த தலைப்பு தான் எடுத்தேன். ஒருத்தர் நோன்பு வச்சா என்னென்ன சிறப்பு அப்படின்னு சொல்லி பேசணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா இஸ்திக்பாலே ரமலான்ங்கிறனால இந்த தலையங்கத்துல பேசுறேன். அதுல மிக முக்கியமா 2 ஹதீஸை நான் நினைவுபடுத்துறேன் பாருங்களேன். ரமலானுடைய ஒருத்தர் நோன்பு வைத்தாருன்னா அல்லாஹ் தஆலா அவருக்கு பிரத்யேகமாக 2 விதமான சிறப்புகள் கொடுக்கிறான். 2மே சஹீஹ் புகாரில் வரக்கூடிய ஹதீஸ். ஒரு ஹதீஸ் என்ன தெரியுங்களா? அல்லாஹ் தஆலா 2 வித நேரத்தை சந்தோஷத்தை கொடுக்கிறான். இந்த சந்தோஷத்தை ஹதீஸ் வர்ணிக்குது பாருங்களேன். ஒருத்தர் நோன்பு வைத்திருக்கிறார், நோன்பு திறக்கிற மாதிரி கடைசியில இஃப்தாருக்கு வந்துட்டாருங்க. முன்னாடி தண்ணி சர்பத்து எல்லாம் வைக்கப்பட்டிருக்கு, பேரித்தம் எல்லாம். இப்போ நோன்பு திறக்க போகிறார். இப்போ அவரை கூப்பிட்டு எழுந்திரிச்சு வாப்பா, நம்ம அந்த கடையில் போய் என்ன விலை கேட்டு வருவோம்னா, இவருக்கு அது சந்தோஷமா இல்லை இந்த தண்ணி எடுத்து குடிப்பது சந்தோஷமா? யோசிச்சு பாருங்க. நோன்பு திறக்கிற நேரத்தில் ஒருத்தர் வாப்பா உனக்கு 10 லட்சம் நான் தரேன்னு ஒருத்தர் சொல்றாரு வைங்களே, இந்த இடத்துக்கு போயிட்டு வரலாம்னு சொல்லி
அது பெரிய சந்தோஷம் தருமா? இல்லப்ப ஒரு முடக்கு குடிச்சிட்டு வரேன்னு சொல்றது சந்தோஷம் தருமா? உணர்வு சொல்லு, இந்த தண்ணியில தான் சந்தோஷம். ஹதீஸும் அதை தான் சொல்லுது. ஃபர்ஹதான், ஒரு நோன்பாளிக்கு 2 விதமான மகிழ்ச்சி. ஒண்ணு நோன்பு திறக்கும் போது ஏற்படுற மகிழ்ச்சி, அந்த மகிழ்ச்சிக்கு வர்ணனை செய்ய முடியாது, அவ்வளோ ஒரு இன்பம். 2வது ஹதீஸுடைய தொடர்ல வருது, இந்த நோன்பு வைத்து நோன்பு திறந்தோம் பார்த்தீங்களா, இதற்கு பகரத்தை நாளைக்கு அல்லாஹ் கொடுப்பான். அப்படி அல்லாஹ் கொடுக்கும்போது அல்லாஹ் பார்த்து அந்த நன்மாராயத்தை வாங்குவோம் பார்த்தீங்களா, அந்த பஷாரத் சுப செய்தியை, அப்ப பெரிய மகிழ்ச்சி வருமா. நோன்பு திறக்கும் போது எப்படி மகிழ்ச்சியோ, இது ஒரு ஃபர்ஹத், இது ஒரு சந்தோஷம். இதற்கு கூலி அல்லாஹ் மறுமையில கொடுப்பான். ஆக நோன்பாளிக்கு 2 விதமான மகிழ்ச்சி நோன்பு வைப்பதால் கிடைக்குதுன்றான். 2வது ஒரு ஹதீஸ், சஹீஹ் புகாரி வரக்கூடிய ஹதீஸ், நாளை மறுமையில் அல்லாஹ் சொர்க்க வாசிகளை பிரிச்சிருவாங்க. நீங்க எல்லாம் சொர்க்கத்துக்கு போக நல்லா சொல்லிடுவான். ஆச்சரியம் என்ன தெரியுமா, சில நபர்களை அல்லாஹ் தஆலா அவர்களிலிருந்து பிரிப்பான். எப்படி நம்ம ஒரு இடத்துக்கு ஒரு முக்கியமான ஆளுகள்லாம் வராங்கன்னு வைங்களே, விஐபியில எங்க வராங்களோ அவங்களுக்கு தனி பைடாக கொடுப்பாங்க, தனி ரூட் அமைப்பாங்க. அவங்களுக்கு தனி கான்வே இருக்கும். சிஎம் வராரு, பிஎம் வராருன்னா எல்லா பக்கம் டிராபிக் ஆயிடும், எல்லாம் நிறுத்திடுவாங்க. அவருடைய கான்வே மட்டும் தனியா போகும். இதே மாதிரி நாளைக்கு சொர்க்கத்துல எல்லோரும் போவோம். ஆனா சிலரை அல்லாஹ் தஆலா தனியா பிரிச்சு, நீ இந்த பாதையில போக நல்லா அனுப்புவான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டு பார்ப்போம், என்ன இவங்களுக்கு என்ன இவ்வளவு சிறப்பு, இவங்களுக்கு என்ன இவ்வளவு மதிப்பு, எல்லாம் பிரமித்து பார்ப்போம். அவர்களுக்காக மட்டும் ஒரு கதவு திறக்கும் சொர்க்கத்துல. ஒரு கதவு, சொர்க்கத்தில் 8 வாயில் இருக்கு. அதுல மிக முக்கியமான ஒரு கதவு ரையான், மஸ்ஜித் பாபுர் ரையான் சொல்லப்படும். பாபுர் ரையான் யாருக்குரியதுன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, பசி பட்டணியோடு தாகித்த நிலையில தண்ணி குடிக்க முடியும், நோன்பு விட்டுறலாம் அப்படின்னு நினைச்சு கூட அல்லாஹ்ங்கறதுக்காக வேண்டி கஷ்டப்பட்டாரா இல்லையா, இந்த நோன்பாளி அல்லாஹ் தஆலா தனியா பிரிச்சு, நீங்க மட்டும் இந்த வாய்க்குள்ள போக நல்லா அனுப்புவாங்க. நோன்பாளிகளுக்காக மட்டும் சொர்க்கத்தில் ஒரு கதவு திறக்கப்படுங்க. நோன்பு வைக்காத யாருன்னு அது சொர்க்கத்தில் போக முடியாது. நோன்பாளிக்காக மட்டும் அந்த கதவு திறக்கப்படும். சொர்க்கத்தில் கூட தனி விசிட்டிங், தனி விஐபியுடைய சல்யூட் அடிக்கப்படுதுன்னா இந்த ரமலான் எவ்வளவு முக்கியமானது என்பதை உணர நாம் எல்லாம் கடமைப்பட்டிருக்கிறோம். நான் தான் நினைவுபடுத்துறேன். இந்த ரமலானை சாதாரணமா நினைச்சிடாங்க. வாழ்க்கையில் எத்தனையோ நிகழ்வு சாதாரணமா நினைச்சு பழகிட்டோம். ஜும்மா தானே விட்டுறலாம். ஒரு காலத்துல ஜும்மா மதிப்பு இருந்துச்சு. யோசித்து பாருங்களேன், எதை தொழுக போறோமோ இல்லையோ, ஜும்மாவுக்கு போய் ஒரு எண்ணம் வந்துச்சு. இந்த கொரோனா வந்ததுல இருந்து நம்மள்ட்ட இருந்து நிறைய போன மாதிரி ஜும்மாவும் போயிடுச்சு. ஜும்மால கொரோனா டைம்ல பள்ளிக்கு வந்து பழகல, ஜும்மாவே விட்டுட்டோம்ல அப்படிங்கிற அந்த தொடர் இப்படின்னு தொடருது. நிறைய நபர்கள் ஜும்மா சாதாரணமா கதற ஆரம்பிச்சிடலாம். சொல்ல வருவது எல்லாத்தையும் சாதாரணமா பார்க்கிறோம். எல்லா விஷயம் சாதாரணம் சாதாரணம் சாதாரணம். நாளை மறுமையில இதனுடைய நன்மாராயத்தை பார்க்கும்போது கை செய்தோம் அப்படின்னு நம்ம நிலைக்கு வந்துடக்கூடாது. இதை வரக்கூடிய ரமலானை நான் நோன்பு பிடிப்பேன் என்று உறுதி கொள்ளுங்க. அதற்குரிய முகாந்தரத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுப்பார். வியாதிகளை காரணம் வைத்து, மற்ற விஷயங்களை காரணம் வைத்து நோன்பை தள்ளி போடாது. இல்லை, நோன்பு வைக்கக்கூடிய ஆற்றலை கொடு, சலாஹியத்தை கொடு. நான் நோன்பு வைத்து உன்கிட்ட பேசணும், இப்படி அல்லாஹ்ட்ட கேட்டு பாருங்க, நோன்பு வைக்கக்கூடிய ஆற்றலை கொடுப்பான். பாருங்க, சிலருடைய துவாக்களுக்கு அல்லாஹ் நேரடியாக பதில் தரான். சிலருடைய துவாக்கள் அல்லாஹ் மலக்குகள் மூலம் பதில் தரான். சிலருடைய துவாக்களுக்கு அல்லாஹ் தஆலா உலகத்தெல்லாம் மறுமையில கூலி தரான். துவால பல படித்தரம் உண்டு. அதுல மிக முக்கியமான ஒரு துவா, ஒருத்தர் பசியோடு தாகித்த நிலையில, நோன்பு வைத்த நிலையில யா அல்லாஹ் கரம் ஏந்தினாருன்னா நமக்கு தெரியுது அவர் வாயில இருந்து நறுமணம் அல்லாத வாசனை வருது, நோன்பு வைத்திருக்கிறார். அந்த வாசனை கூட அல்லாஹ்ட்ட மதிப்பு உண்டு, ஹதீஸ்ல உண்டு. இந்த துவாவிற்கு அல்லாஹ் அரிசில இருந்து பதில் தரான். ஏன் தெரியுங்களா, மற்ற எல்லா வணக்கங்களும் மற்றவங்களுக்காண்டி செய்ய முடியுங்க. நான் தக்பீர் கட்டி தொழுகிறேன், பக்கத்தில் ஒருத்தர் வந்து உட்கார்ந்து இருக்கிறாருன்னா எனக்கு உள்ளத்துல என்ன வரும், நான் தொழுகிறத அவர் பார்க்கிறாரு, அழகா தொழுகணும் என்ன வரும்ல இல்லையா. மனிதன் இயல்பானவன். எல்லா அமல்களுமே மற்றவர்களுக்கு முகஸ்துதிக்காண்டி செய்ய முடியும். ஒருத்தர் காசு கொடுக்குறாரு, பார்க்குறாங்களா, கொஞ்சம் ஒரு உள்ளத்துல ஒரு பெருமை வரலாம். ஹஜ்ஜுக்கு போகிறோம், வந்து ஹாஜியாரையும் கூப்பிட்டா உள்ளத்துல ஒரு எண்ணம் வரலாம். எல்லா அமல்களுமே ஒரு தற்பெருமை உண்டாக்கும். ஆனா நோன்பு மட்டும்தான் நீ வைத்திருக்கிறாயா இல்லையாங்கிறது உனக்கும் அல்லாஹ்வுக்கு மட்டும் தான் தெரியும். யாருக்காண்டி நம்ம வைக்க மாட்டோம். தண்ணி குடிக்கிறோமா இல்லை யாரை பார்க்க முடியுங்களா, எந்த விஷயமும் யாரும் பார்க்க முடியாது. எனவேதான் இந்த நோன்புடைய கூலி அல்லாஹ்வே தராங்க. மறுமையில சில கூலிகளை மலக்குகள் எடுத்து கொடுப்பாங்க, இந்தாப்பா இந்தாப்பான்னு. ஆனா சில கூலிகள் எவ்வளவு வழங்கப்படுதுன்னு மலக்குகளுக்கு தெரியாது. அதுல மிக முக்கியமான ஒன்று இந்த ரமலானுடைய நோன்பு. ரமலானை நாம் கண்ணியப்படுத்தி அதை கண்ணியப்படுத்தி நோன்பு பிடிப்போம் ஆனால் உலகத்திலும் அல்லாஹ் கண்ணியமா வாழ வைக்கிறார், மறுமையிலும் அல்லாஹ் வாழ வைக்கிறான். கடைசியா சொல்ல வருவது, குறைந்த பட்சம் ரமலானை இஹ்திராம் செய்யுங்க, கண்ணியப்படுத்துங்க. ஒருவேளை நோன்பு வைக்க முடியாத உதிர் இருக்குதா, காரணம் இருக்குதா, பகிரங்கமாக சாப்பிடாதீங்க.
பகிரங்கமா உங்களோட நோன்பு இல்லாத நிலையை வெளியே காட்டாதீங்க. ரெண்டு விஷயம் இருக்குதுங்க. ஒன்னு அமல் செய்வது, இன்னொன்னு அமல் செய்ய முடியலேன்னு வருத்தப்பட்டு அதன் மீது கண்ணியமா நடந்து கொள்வது. இந்த கண்ணியத்திற்கு அல்லாட்ட மதிப்பு இருக்கு. நுசுஹத்துல் பசாத்தின்னு ஒரு கிதாபுல ஒரு மஜூசி, நெருப்பு வணங்கக்கூடிய ஒரு நபர் முஸ்லீமுடைய இலாக்கால வாழ்றாரு. தான் குழந்தை மற்றவங்க முன்னாடி சாப்பிட்றத பார்த்து அங்கனே அடிக்கிறாரு. முஸ்லீம்லாம் நோன்பு வச்சிருக்கிறான்னு நீ என்னப்பா இப்படி சாப்பிடுறேன்னு அடிச்சு வீட்டு கூட்டிட்டு போயிட்டாரு. கொஞ்ச நாள் இவர் மொத்தா போயிட்டாரு. பக்கத்து வீட்டுக்கார் கனவுல பார்க்கிறாரு இவர் சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி. ஆனா இவர் முஸ்லீம் இல்ல. கேட்கிறாரு, முஸ்லீம்களுக்கு தானே சொர்க்கம், நீங்க எப்படி சொர்க்கத்துக்கு போனீங்க? பதில் கொடுக்கிறாரு, ரமலானுடைய மாதத்துல என்னுடைய குழந்தை பகிரங்கமா சாப்பிடும் போது நான் தட்டி கேட்டேன், இந்த செயல் அல்லாஹ்க்கு இவ்வளவு பிடித்தம் ஆயிருச்சு, மரணிக்கிறதுக்கு முன்னாடி அல்லாஹ் எனக்கு கனிமா நசீபாக்கிட்டா நான் சொர்க்கத்துக்குள்ள போயிட்டேன்னு சொல்லி ஒரு மாற்றா ரமலானை கண்ணியப்படுத்தினால் கூட ஹிதாயத்து கிடைக்குதுன்னு சொன்னா முஸ்லீம்